ஸோ மகர ராசிக்கு உகந்த கிழமைகள்னா எது சொல்வீங்க? மகர ராசிக்காரவங்க பேசிக்கிட்டே இருக்க மாட்டாங்க, செயலில் செய்து காட்டக்கூடிய செயல் வீரர்கள்னு சொல்லுவாங்க. புதன்கிழமை ஆனாலே சரஸ்வதியினுடைய அருளால மகர ராசிக்காரர்கள் தன்னுடைய எதிர்காலத்தை பத்தி வாழ்க்கை கணக்கை தொடங்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மகர ராசிக்காரர்கள் தன்னை பற்றி அதிகம் கவலைப்படக்கூடிய ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை. தான் பட்ட அவமானத்தில் இருந்து வெளியிலே வருவதற்கான வாய்ப்புகள் என்னன்னு தேடக்கூடிய ஒரு நாள் மகர ராசிக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை. மகர ராசிக்காரர்களை அப்படியே செதுக்கி 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 ஒரு ஒளி தரக்கூடிய ஒரு சிலையாக மாற்றக்கூடிய ஒரு தன்மை சனி பகவானுக்கு உண்டு. தாமதமாக கொடுத்தாலும் கூட மகர ராசிக்காரர்களுக்கு தரமானதாக. மகர ராசிக்காரர்களுக்கு ஆளுமை சார்ந்த, அதிகாரம் சார்ந்த, மகர ராசிக்காரர்களுக்கு உகந்த நாட்கள் சொல்லக்கூடிய புதன், வெள்ளி, சனிக்கிழமை சார். இந்த கிழமை இல்லாம அவங்களுடைய பிறந்த நாள் வேறு சில கிழமைகள் அமைஞ்சிருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்கள் இருக்கும். அப்படி ராசிக்கும் பிறந்த கிழமைக்கும் சற்று எதிர்மாறாக இருந்தால் அதற்கான இறை வழிபாடுகளும். வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. மேஷம்ல இருந்து மீனம் வரைக்குமே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் உகந்த கிழமைகள், சற்று கவனத்தோட செயல்படக்கூடிய கிழமைகள் என்னென்ன, இது எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப தெளிவா பார்த்துட்டு இருக்கோம் சார். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு உகந்த கிழமைகள்னா எதை சொல்வீங்க? மகர ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானே அவங்களுக்கு உகந்த நாள் தாங்க. மகர ராசிக்காரவங்க பேசிக்கிட்டே இருக்க மாட்டாங்க, செயலில் செய்து காட்டக்கூடிய செயல் வீரர்கள்னு சொல்லுவாங்க. யோசிச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க, களத்துல இறங்கி பார்த்து என்ன ஏதுன்னு பார்த்துருவோம்யா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உழைப்பு, அது மகர ராசிக்காரர்களுக்கு எப்பயுமே உன்னதமானது. அந்த உழைக்கணும், இன்றைய காலகட்டங்களில் நம்ம மேலே வரணும், அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகணும். இன்னைக்கு சனிக்கிழமை, இன்னைக்கு வாரத்தோட கடைசி நாள், நாளைக்கு லீவு அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் அவர்களுக்கு இருக்காது. அடுத்த வாரம் முழுசும் நம்ம என்ன பண்ணணும், இதுவரையும் கம்மியான ஒரு விஷயத்தை மட்டுமே நம்ம செஞ்சிருக்கோமே, அடுத்து என்ன செய்யறதுன்னு சொல்லக்கூடிய செல்ஃப் ப்ரமோஷன், தன்னைத்தானே மேன்மைப்படுத்திக்கக்கூடிய ஒரு யோசனையை துவங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக சனிக்கிழமை மகர ராசிக்காரங்களுக்கு அமையும். சனி பகவானாலே பெருக்குன்னு சொல்லுவோம். வாழ்க்கையை பெருக்கிக் கொள்வதற்கு, வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்கு, தன்னுடைய குடும்பம் சார்ந்த நல்ல விஷயங்களை பற்றி சிந்திப்பதற்கு, யோசிப்பதற்கு சனிக்கிழமை அப்படி ஆனாலே மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு வைபு வந்துடும். சனிக்கிழமைனா மந்தம் தேக்கம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் மகரம் என்பது தேனியை போல சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள், தன்னுடைய உழைப்பிற்கு மெருகேற்றக்கூடிய ஒரு நல்ல நாள், தன் உழைப்பிற்கு திட்டமிடக்கூடிய ஒரு நல்ல நாள் சனிக்கிழமை. அப்ப இவங்க வேலை முடிச்சுட்டு வந்தா கூட அந்த வேலை முடிச்சுட்டு வந்து அடுத்த சனிக்கிழமை அவங்க அதுக்கான ஒர்க் பண்ணுவாங்க. நிச்சயம் அடுத்த வாரத்திற்கான எல்லா திட்டங்களையும் சனிக்கிழமையே துவங்க ஆரம்பித்து விடுவார்கள் மகர ராசிக்காரங்க. மகர ராசிக்காரங்களுக்கு வீக்கெண்ட்ல வரக்கூடிய இந்த சனிக்கிழமையே அவங்களுக்கு நம்ம அதிர்ஷ்டமான நாள்னு சொல்லியிருக்கோம் சார். ஸோ வார நாட்கள், அதாவது ஒர்க்கிங் டேஸ்ல எனக்கு ஏதாவது ஒரு டே சொல்லுங்கன்னா இந்த நாள் சொல்லுங்க. மகர ராசிக்காரர்களுக்கு அந்த ராசிநாதன் எப்படி சனி பகவானுடைய அம்சம் பெற்ற அந்த சனிக்கிழமை உகந்த நாள்னு சொல்றோமோ, அதே போல அவர்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணிய பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவானுடைய நாளும் மகர ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான ஒரு நாள். அந்த சுக்கிரன் என்பது மனசை சந்தோஷப்படுத்துறது, குடும்பத்திற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை உருவாக்கணுமே அப்படின்னு யோசிக்கிறது. லக்ஷ்மிக்கு உகந்த அந்த நாளிலே தன்னுடைய சம்பாத்தியத்தை பற்றி யோசிப்பது, தன்னுடைய குடும்பத்திற்காக நேரம் செலவு செய்யணுமே அப்படின்னு யோசிப்பது, குடும்பத்திற்காக பணம் செலவு செய்வது, குடும்ப உறுப்பினர்களோடு உட்கார்ந்து பேசுவது, கணவன் மனைவி அந்யோன்யமாக பேசி ஒரு இடத்திற்கு கோவில் குளத்திற்கு போவது, இதெல்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு அந்த வெள்ளிக்கிழமையே ஒரு துவக்க நாளாக, லக்ஷ்மியினுடைய வாசத்தை உணரக்கூடிய ஒரு நாளாக, நல்ல எண்ணங்கள், நல்ல அந்த ஸ்மார்ட்டா மகர ராசிக்காரவங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வெள்ளிக்கிழமை வரும்போதே அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அவங்களுடைய பேச்சு, அவங்களோட நடை உடை பாவனை ஸ்டைலிஷ் பாத்தீங்கன்னு சொன்னா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு போகணும், தெய்வத்தை கும்பிடணும், வீட்டில் ஒரு நல்ல நறுமணங்கள் இருக்கணும், தெய்வ விஷயங்கள் மந்திரங்கள் எல்லாம் ஒழிக்கணும், நல்லவங்க 4 பேர் வந்து போகணும், ஆசீர்வாதங்கள் வாங்கணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான வைபோட அந்த வெள்ளிக்கிழமை மகர ராசிக்காரவங்களுக்கு அந்த வீட்டில இருந்தே அதிகாலை பொழுதிலிருந்தே ஆண்டாளினுடைய சுப்ரபாதத்தோடு மகர ராசிக்காரர்களுக்கு அந்த பொழுது என்பது விடியும். மகர ராசிக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மட்டும்தானா இல்ல வேறு சில உகந்த கிழமைகள் இருக்கா சார்? மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஆதிக்க கிரகம், அவர்களுக்கு 9 கூடைய பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவானுக்குரிய நாளான புதன்கிழமை மகர ராசிக்கு மிக அற்புதமான நாள். அவரே 6 கூடையவனா வர்றாரு அப்படின்னு சொன்னாலும் கூட 9ஆம் இட ஆதிபத்தியம் இருக்கிறதுனால அந்த 6ஆம் இடத்து தோஷம் இல்லை. அப்போ புதன்கிழமை ஒரு புகழ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி சிந்திப்பது. ஆனால் மகர ராசிக்காரங்கள்ட்ட சில பேர் பணத்துக்காக வேலை பார்ப்பாங்க, சில பேர் புகழுக்காக வேலை பார்ப்பாங்க, சில பேர் பணம் புகழ் ரெண்டுமே வேணும்னு வேலை பார்ப்பாங்க. ஆனால் பணம் இல்லை என்றாலும் புகழ் இல்லை என்றாலும் தனக்கு கொடுத்த வேலையை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அந்த புதன்கிழமை வந்தோடனே என்னடா வாழ்க்கை இப்படி போயிட்டே இருக்கே, எதை நோக்கி போறோன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு
மனசுக்குள்ளேயே கணக்காக யோசிக்கக்கூடிய புத்தி என்பது வேலை செய்யும். திட்டங்கள் வகுப்பதற்கான சூழ்நிலைகளை மகர ராசிக்காரவங்க உருவாக்குவாங்க. வெட்டியா உழைச்சிக்கிட்டு இருக்கோமோ, காலம்தான் போய்கிட்டு இருக்கு, வயசு தான் போய்கிட்டு இருக்கு, ஒன்றும் இல்லையே, நகை எப்போ திருப்புறது, பிள்ளை எப்போ படிக்க வைக்கிறது, பிள்ளைக்கு எதிர்காலத்தை எப்படி உருவாக்குறதுன்னு பெரியவங்க. சின்னவங்க என்ன கேட்டீங்கன்னா, நமக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலையே, இன்னும் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கலையே, இன்னும் குழந்தை பிறக்கலையேன்னு சின்னவங்க. அதுக்கும் கீழே இருக்கவங்க நான் எப்படி படிப்புல மேலே வருது, உயர் படிப்புக்கு எப்படி போறதுன்னு சொல்லிட்டு அந்த புதன்கிழமை ஆனாலே சரஸ்வதியினுடைய அருளால மகர ராசிக்காரர்கள் தன்னுடைய எதிர்காலத்தை பத்தி வாழ்க்கை கணக்கை தொடங்கக்கூடிய ஒரு நல்ல நாள், வாழ்க்கைக்கான கணக்கை யோசிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் புதன்கிழமை. ஸோ ஃபியூச்சரை பற்றி பக்கவா பிளான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு வாரத்தோட முதல் நாள் சொல்லக்கூடிய திங்கட்கிழமை எப்படி இருக்கும் சார்? மகர ராசிக்காரர்களுக்கு 7க்கு அதிபதியான சந்திரன் ராசி மேல வந்து உட்கார்ந்துருக்கிறார். வாழ்க்கையினுடைய பாதி காலங்கள் பாதி விஷயங்களை கடந்து வந்த மகர ராசிக்காரங்க சும்மா பேசியெல்லாம் ஒரு விஷயத்த செய்ய மாட்டாங்க. அவங்களுடைய செயல் சைலண்டாக இருப்பாங்க. அவங்களுடைய செயலில் காட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. தன்னுடைய செயலில் காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டக்கூடிய ஒரு நாளாக திங்கட்கிழமை அமையும். என்னெல்லாம் நினச்சிருக்காங்களோ இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க வேண்டாம், நான் செயலில் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயல் வீரராக மகர ராசிக்காரர்கள் களத்தில் இறங்குவாங்க. திங்கட்கிழமை முதல் நாள் இருந்தே தன்னுடைய பணியை தொடங்கணும் அப்படின்னு அந்த ஷார்ப். ஏன்னா மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் டிலே பண்ணி ஒரு விஷயத்தை செய்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. 8 மணிக்கு வா அப்படின்னா 7:55 அப்படிங்கிற ஒரு மனநிலை அவர்களுக்கு இருக்கும். பொதுவாக சில நேரங்களில் டிலே ஏற்பட்டாலும் கூட அந்த மகர ராசிக்காரர்கள் தனக்குத்தானே கேள்வி கொட்டி கொண்டு அடுத்த நாள் தயாராகணுங்கிற எண்ணத்தோடு அதை சரி செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள் திங்கட்கிழமை. திங்கட்கிழமை ஒரு துவக்க நாள், மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல துவக்க நாளாக அவங்களுக்கு அமையும். ஸோ மகர ராசி திங்கட்கிழமை இவ்வளோ பங்க்சுவலாக ஒரு உழைக்கக்கூடிய ராசிக்கு செவ்வாய்க்கிழமையும் அதே மாதிரி அமையுமா சார்? அதாவதுங்க, தொடர்ச்சியாக உழைக்கக்கூடிய ஆள்கள்கிட்ட தான் அதிகப்படியான வேலைகளை கொடுப்பாங்க. அதிகப்படியான பாரத்தை கல்லு மேல வச்சிங்கன்னா கூட கல்லும் உடையும் இல்லையா? மகர ராசிக்காரங்க உடைய மாட்டாங்களா? அவங்களுக்கு அன்றைய நாள் வந்து ரொம்ப ப்ரெஷரான ஒரு நாளாக இருக்கும். என்னடா எல்லா ஊருக்கையும் இழுத்து போட்டு செய்கிறோம், வீட்டு வேலையை செய்கிறோம், குடும்பத்துக்கான எல்லா வேலைகளையும் செய்கிறோம், எல்லோருடைய வேலையும் நம்ம தலையில் சுமத்திட்டு போயிட்டாங்க, இவங்க வேலையெல்லாம் பார்த்தும் கூட நல்ல பேர் இல்லையே அப்படின்னு மகர ராசிக்காரர்கள் தன்னை பற்றி அதிகம் கவலைப்படக்கூடிய ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை. மைண்டு டென்ஷனாக இருக்கும், ஒரே படபடப்பாக இருக்கும், காரியங்கள் எதுவுமே நடக்காது போன்று தோணும். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம திங்கட்கிழமை எல்லாத்தையும் செஞ்சோமே, செவ்வாய்க்கிழமை வந்தோன்னு ஒரு சுணக்கமாகுது, ஏன் கெட்ட பேர் வாங்குறோம், ஏன் நல்லது பண்ணிட்டு ஏன் கெட்ட பேர் வர, இவங்கெல்லாம் யாரையா நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு அப்படின்னு மகர ராசிக்காரர்கள் தனக்குத்தானே புலம்பிக் கொள்ளக்கூடிய ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, மகரத்திற்குரிய கிரகம் சனி பகவான், செவ்வாய் வந்து அவருக்கு பகை கிரகமாக வர்றாரு. அதிலே மகர ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியாக சுகாதிபதியாக வர்றாரு. வீட்டில் இருந்தாலே பிரச்சனையாக இருக்குங்க, லாபம் வரக்கூடிய இடத்துல நஷ்டம் வருதுங்க. செவ்வாய்க்கிழமை பேசின டீல் வந்து இழுத்துக்கிட்டே போகுதுங்க. நான் செவ்வாய்க்கிழமை தொடங்கின காரியங்கள் எங்களுக்கு அப்படியே உட்கார்ந்துருக்குங்க. ஒரு வீடு சம்மந்தப்பட்ட முயற்சி எடுத்தோம், ஒரு வீடு கட்டலாம்னு நினச்ச, ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தோம், தெரியாமல் செவ்வாய்க்கிழமை கொடுத்துட்டோம், ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப இழுபறியாக இருக்குது அப்படின்னு மகர ராசிக்காரர்கள் யோசிக்கக்கூடிய ஒரு நாள் அந்த செவ்வாய்க்கிழமை. குரு அம்சம் பெற்ற வியாழக்கிழமை நம்மளுடைய மகர ராசிக்கு எப்படி அமையும்? மகர ராசிக்காரர்கள் தான் உண்டு, தான் வேலை உண்டு, தன்னுடைய உழைப்பு உண்டு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆட்கள். அந்த சனி பகவானுடைய அந்த அம்சம் பெற்ற ஒரு அவங்களுக்கு வியாழன் அவர் வந்து எப்படிப்பட்ட கிரகமாக வர்றாருன்னா, மகர ராசிக்காரர்களுக்கு 3-12 குடைவனாக வர்றார். 3ஆம் இடங்கிறது முயற்சி, தான் உண்டு தான் வேலை உண்டு என்று இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயம் மெதுவாக நடந்தால் கூட உறுதியானதாக நடக்கும். தாமதம் வரலாம், தடைகள் வரலாம், ஆனால் மகர ராசிக்காரர்களுக்கு வேண்டிய விஷயத்தை சரியான தருணத்தில் குரு பகவான் வந்து இவங்களுக்கு கொடுப்பார். வியாழன் என்பது தெய்வ வழிபாட்டிற்கும் மகான்களுடைய தரிசனத்திற்கும் அவங்க நினைத்த காரியங்களை மனசுக்குள்ளே உட்கார்ந்து இறைவனிடத்திலே இயற்கை இடத்திலே வேண்டக்கூடிய ஒரு நாளாக, அமைதியாக தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை சிந்திக்கக்கூடிய ஒரு நாளாக, அமைதியாக பரம்பொருள் இடத்திலே பேசக்கூடிய ஒரு நாளாக, அமைதியாக தன்னை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு நாளாக, அந்த ஆன்மீக தியானத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக, தன்னுடைய உழைப்பிற்கு மெருகேற்றக்கூடிய ஒரு நாளாக மகர ராசிக்காரர்களுக்கு வியாழக்கிழமை என்பது குருவருளால சிறப்பா அமையும். அப்போ மகரம் வந்து குருவோட அருளால ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாலுமே ஸ்ட்ராங்கா முடிச்சுடுவாங்கன்னு சொல்லுவீங்க? நிச்சயமா மெதுவா ஏறுறவங்க தான் சிகரம் ஏற முடியும். மகரம் சிகரம். எப்பயுமே உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய மகர ராசிக்கு சண்டே எப்படி சார் இருக்கும்? ஏன்னா ஃபுல்லாவே இந்த ஒரு ஹார்ட் ஒர்க் வந்து எங்கள்கிட்ட கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். சண்டே அன்னைக்கு மகர ராசி எப்படி இருப்பாங்க? ஞாயிற்றுக்கிழமை என்பது எல்லோருக்குமான ஒரு ஓய்வு நாள் அப்படின்னு சொல்றோம். உடம்பு மட்டும் ஓய்வா இருந்தா ஓய்வு இல்லைங்க, மனசுக்கும் ஓய்வு இருக்கணும் இல்லையா? ஆனா மகர ராசிக்காரர்களுடைய அந்த மனசிற்கு ஓய்வு இல்லாத ஒரு நாள், ஃபியூச்சர் பிளானை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு நாள், எதிர்கால திட்டங்களை வரையறுக்கக்கூடிய ஒரு நாள், தனக்கான உயர்வை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு நாள், தான் பட்ட அவமானத்தில் இருந்து வெளியில வருவதற்கான வாய்ப்புகள் என்னன்னு தேடக்கூடிய ஒரு நாள் மகர ராசிக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஏன்னு சொன்னா, மகரத்திற்கு அட்டமாதிபதியா சூரியன் வந்தாருங்க, திட்டமா கெடுத்தாருங்க. நிறைய பேர் என்னை திட்டமிட்டு காலி பண்ணணும்னு நினைச்சாங்க, வேலையை கெடுக்கணும்னு நினைச்சாங்க, பதவியில இருந்து கீழே இறங்கணும்னு நினைச்சாங்க, அவமானப்படுத்தணும்னு நினைச்சாங்க, இன்னும் அசிங்கப்பட்டுட்டு உயிரோட இருக்கிறானேன்னு நினைச்சாங்க. அவங்க கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணுமேனு
தனக்கான யோசனைகளை மகர ராசிக்காரர்கள் தான் சிகரம் ஏறுவதற்கு வழி என்ன என்பதை சிந்திப்பதற்கான ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மகர ராசிக்காரர். சனி பகவானுடைய அம்சம் பெற்ற நம்மளுடைய மகர ராசிக்காரங்க சனிக்கிழமை ரொம்ப சூப்பரா இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். அன்னைக்கு எந்தெந்த விஷயத்த தைரியமா எடுக்கலாம்? சனி பகவான் மன உறுதியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆள். மகர ராசிக்காரர்களை அப்படியே செதுக்கி 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 ஒரு ஒளி தரக்கூடிய ஒரு சிலையாக மாற்றக்கூடிய ஒரு தன்மை சனி பகவானுக்கு உண்டு. தாமதமாக கொடுத்தாலும் கூட மகர ராசிக்காரர்களுக்கு தரமானதாக கொடுப்பார், சொந்த வீடுங்கிறதுனால. ஆக அந்த மகர ராசிக்காரருக்கு உறுதியாக நிலைத்து இருக்கக்கூடிய அத்துணை காரியங்களையும் சனிக்கிழமைகளில் செய்யலாம். என் குடும்ப வளர்ச்சிக்காக ஒரு இடம் வாங்குறேன், அந்த இடத்துல ஒரு வீடு கட்ட போறேன், அந்த இடத்துல நான் குடிபெயர போறேன், இந்த மாதிரியான தனக்கு எதிர்காலத்தில் நிலைத்து இருக்கக்கூடிய அத்துணை விஷயங்களையும் சனிக்கிழமை செய்யலாம். சனி என்பது இரும்பிற்கு சொந்தக்கார ஒரு ஆதிக்கம் கொண்ட கிரகம். ஆக இரும்பு பொருட்கள் வாங்குவது, இயந்திரங்கள் வாங்குவது, வண்டி வாகனங்கள் வாங்குவது, இதெல்லாம் ஒன்று வாங்கினா 2 பெருகிக்கிட்டே போகும் மகர ராசிக்காரர்களுக்கு. அதே போல ஒரு பயிற்சி எடுத்துக்கொள்வது, ஒரு வித்தையை கற்றுக்கொள்வது, புதிய மனிதர்களை சந்திப்பது, தொழில் கூட்டாளிகள் இடத்திலே ஒப்பந்தங்கள் செய்து கொள்வது, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாக வெளியூர் பயணங்கள் செய்வது, வெளிநாடு பயணங்கள் செய்வது, வெளி மாநிலத்தில் இருப்பவர்கள் வெளிநாட்டுகளில் இருப்பவர்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு தொழில் முயற்சிகளில் ஈடுபடுவது, பங்குச்சந்தை பரிவர்த்தனை போன்ற விஷயங்களில் ஈடுபடுவது போன்ற அத்துணை காரியங்களையும் சனிக்கிழமைகளிலே மகர ராசிக்காரர்கள் செய்யலாம். தொழிலுக்கு தேவையான வேலையாட்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள், தானம், தர்மங்கள், இறை வழிபாடுகள் மகர ராசிக்காரர்கள் தனக்கே உரிய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமைகளை செய்யலாம். ஆஞ்சநேயருடைய அருளால மகர ராசிக்காரங்க சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வழிபட்டு வரும்போது மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் செய்யலாம். ஸ்ரீராமருடைய வழிபாடுகளையும் ராம ஜெயத்தையும் சொல்லி வரலாம். சனிக்கிழமை என்பது மகர ராசிக்காரர்களுக்கு மகா உன்னதமான ஒரு நாள். ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு இன்னொரு அதிர்ஷ்டமான நாளா நீங்க புதன்கிழமை சொல்லியிருக்கீங்க சார். அன்னைக்கு அவங்க எந்தெந்த காரியங்கள் மேற்கொள்ளலாம்? மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் உழைப்பை கொடுக்குறார். புதன் பகவான் என்ன சொல்றேன்னா, உழைப்பு மட்டும் பத்தாது, அந்த உழைப்பை கொஞ்சம் டெக்னிக்கலாக நீங்கள் மெருகேற்ற தெரியணும், டெக்னாலஜியை கற்றுக்கணும், உங்களுக்கு கணக்கு வழக்குகள் சரியாக பார்த்து வச்சுக்கணும் அப்படிங்கிற ஞானத்தை மகர ராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் கொடுக்குறார். அவர் பாக்யநாதன் அப்படின்னு பேர். தன்னுடைய கணக்கு வழக்குகள் சார்ந்த விஷயங்கள், இதுவரை என்ன செலவு பண்ணோம், இதுவரை என்ன வரவு வந்துச்சு, இதுவரை யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கோம், இதுவரை யார்கிட்டெல்லாம் கொடுத்ததை கேட்கணும் போன்ற முடிவுகளை எல்லாம் புதன்கிழமைகளிலே மகர ராசிக்காரங்க செய்யலாம். புதன் என்றால் கல்வி கிரகம். உயர் படிப்பு படிப்பது, உயர் படிப்புக்காக வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போவது, ஆவணங்கள், தனது சொத்து சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் மட்டும் இல்லாது தனது ஆதார் கார்டு, தன்னுடைய பெயர் மாற்றங்கள் போன்ற விஷயங்களை எல்லாம் நியூமராலஜி படி குழந்தைகளுக்கு பெயர் அமைத்துக் கொள்வது, காதணி விழா நடத்துவது, சுபகாரியங்கள் செய்வது, திருமணம் செய்வது போன்ற அத்துணை காரியங்களையும் புதன்கிழமைகளிலே மகர ராசிக்காரர்கள் செய்யும் பொழுது பொன்னும் கிடைக்கும், பொருளும் கிடைக்கும், புகழும் கிடைக்கும், நல் வாழ்வும் மகர ராசிக்காரர்களுக்கு புதன் அருளால நிச்சயமா கிடைக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு புதன்கிழமை இந்த சுபகாரியங்கள் இதெல்லாமே நம்ம பண்ணலான்றதை சொன்னோம். ஸோ வெள்ளிக்கிழமைன்னு வரும்போது அவங்க ஏதாவது கிஃப்ட் கொடுக்கறதோ இல்லை புதுசாக ஒரு பொருள் வாங்கி இன்னொருத்தவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது, நீங்கள் லௌகிக சுகம் வெள்ளிக்கிழமை ஏன்னா சுக்கிர பகவான் இருக்காரு. ஸோ அந்த நாளில் மகர ராசிக்கு எப்படி அமையும்? நிச்சயமா மகர ராசிக்காரர்களுக்கு பரிசு கொடுப்பதற்கு, பரிசு வாங்குவதற்கும் அந்த சுக்கிரனுடைய நாள் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமையை பயன்படுத்திக்கலாம். ஒருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்தாலே நல்ல மனசு வேணும். நல்ல மனசிற்கு சொந்தக்காரர்களான மகர ராசிக்காரர்கள் அந்த கொடுப்பதை அளந்து கொடுக்காம நல்ல செல்வ வளத்தோடு அவங்க நீடூழி நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் ஒருத்தரை வாழ்த்துவாங்க. வெள்ளிக்கிழமை கொடுத்தா காசு போயிருமியா, வெள்ளிக்கிழமை கொடுக்கக்கூடாதியா செல்வத்தை எல்லாம் சொல்வது மகர ராசிக்காரர்களுக்கு எடுபடாது. மகர ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை 10 ரூபாய் தானம் செய்தால் அவர்களுக்கு 100 ரூபாய் திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுக்கிரனுடைய அருள், 10க்குடைய தொழில் ஸ்தானாதிபதி, தொழில் சம்பந்தப்பட்ட முதலீடுகள், தொழிலுக்காக வாங்கக்கூடிய பொருட்கள், இயந்திரங்கள், வீட்டுக்கு தேவையான வசதி சம்பந்தப்பட்ட பொருட்கள், கட்டில் மெத்தை சம்பந்தப்பட்ட பொருட்கள், கல்யாணத்திற்கு தேவையான சீர்வரிசை சம்பந்தப்பட்ட பொருட்கள், வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய அழகு பொருட்கள் அத்துணையுமே மகர ராசிக்காரங்க வெள்ளிக்கிழமை பார்த்து செய்யலாம். நகை, ஆபரணம், உடை அத்துணைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு வெள்ளி என்பது உன்னதமான ஒரு நாள். ஸோ ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நம்ம மகர ராசிக்கு செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் கவனத்தோட செயல்பட சொல்லியிருந்தீங்க. அப்போ செவ்வாய்க்கிழமை இந்த முடிவுகள்லாம் எடுக்கக்கூடாதுன்னு எதாவது சொல்வீங்க? மகர ராசிக்காரர்களுக்கு காரணம் செவ்வாய் அந்த மைண்ட் ப்ரெஷராக அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை இருக்கும். கோபத்தினுடைய வெளிப்பாடுகள் அதிகம் இருக்கும். உழைப்பை அதிகமாக நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, ஓவர் ஒர்க்கு கொடுக்குறாங்க, இவ்வளவுக்கு ரிசல்ட் இல்லையே அப்படின்ற சிந்தனை செவ்வாய்க்கிழமைகளில் அதிகமாக இருக்கும். செவ்வாய்னா நம்ம என்ன சொல்கிறோம், பூமி அங்காரகன்னு சொல்கிறோம். அன்னைக்குன்னு பார்த்து கஷ்டப்பட்டு உழைத்து சேர்த்த பணத்தை யாரோ ஒருத்தர் ஆசை வார்த்தைகள் சொல்லி இந்த பூமியில் போடுங்க, இந்த இடத்துல போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு அட்வான்ஸை செவ்வாய்க்கிழமை கொடுத்துருப்பாங்க, முடிக்கவே முடியாது. அல்லது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு பூமி வாங்கி தன் பேர்ல பத்திரம் எழுதியிருப்பாங்க, அந்த இடத்துல வீடு கட்டவே முடியாது. அல்ல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பூமிக்கான அஸ்திவாரம் தோண்டி இருப்பாங்க, அந்த வீட்டை எழுப்பவே முடியாது. ஆக செவ்வாய்க்கிழமைகளில் தொடங்கக்கூடிய காரியங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு தாமதமாக நடந்தாலும் கூட அந்த தாமதம் ஆகும் முறை மனசை போட்டு காயப்படுத்தி இழுபறியாக்கி
ரொம்ப கஷ்டப்படுத்தும். ஒரு மருந்து எடுத்துக்கொள்வது, மருந்து உண்ணுவதற்கு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு சில நாள்கோள்கள் இருக்கு. அதுல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மகர ராசிக்காரர்கள் ஒரு நோய்க்கு தீர்வு காண போகும்போது அது தொடர்ச்சியா மருத்துவமனைக்கு போயிட்டே இருக்கும்படியான சூழல்களை உருவாக்குது. அதுக்குன்னு அதீத காயம் பட்டிருக்கேன் நீ செவ்வாய்க்கிழமை போக மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஆக ஒரு தீராத நோய்க்கு ஒரு தீர்வு காண போகும் பொழுது இந்த மருத்துவத்தில் எனக்கு சரியாகலை, இன்னொரு மருத்துவத்துக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லும்போது மகர ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமைகளை தவிர்ப்பது என்பது நல்லது. வீட்டிற்கு போர் போடுறது, வீட்டிற்கு தேவையான கட்டிடப் பொருட்கள் வாங்குவது, இதெல்லாம் செவ்வாய்க்கிழமைகளில் மகர ராசிக்காரர்கள் தவிர்ப்பது நல்லது. ஆயுத வித்தைகள், வித்தை பயிற்சி போன்ற விஷயங்களை செவ்வாய்க்கிழமைகளில் மகர ராசிக்காரர்கள் தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்திற்கு புதிதாக சேருவது, உத்தியோகத்திற்கு புதிதாக விண்ணப்பிது, வெளிநாடு பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக முயற்சி எடுப்பதை மகர ராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமைகளில் கொஞ்சம் தவிர்த்து வைப்பது மிக மிக நல்லது. மகர ராசிக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எந்தெந்த வேலைகள்லாம் செய்யலாம், செய்யக்கூடாது? மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை சனி பகவானுடைய அம்சம் பெற்றவங்க. அந்த சூரியனுடைய அம்சம் பெற்ற அந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறது சனி பகவானுக்கும் சூரியனுக்கும் ஒரு விதமான பகைத்தன்மை உண்டு. அதில் அப்பாவுக்கும் இவங்களுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்கு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே போய் பேசலாம் அப்படின்னு நினைச்சா அந்த பிரச்சனை அதிகமாயிடும். தந்தை வழி சொத்துக்கள்ல சில பாக பிரிவினைகள் வராம இருக்கு, சில வழக்குகள் இருக்கு, சித்தப்பா பெரியப்பாட்ட போய் பேசலாம்னு நினைச்சீங்கன்னா அந்த பிரச்சனை நீடிச்சுக்கிட்டே போகும். அதே மாதிரி ஒரு உயர் பதவி நான் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அது விஷயமா பேசுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த காரியம் திருஷ்டினால மகர ராசிக்காரர்களுக்கு பாதிக்கப்படும். ஆக மகர ராசிக்காரர்களுக்கு ஆளுமை சார்ந்த, அதிகாரம் சார்ந்த, அதிகாரத்திற்கு உட்பட்ட நபர்களை சந்திப்பதும், அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதும், அரச பதவிகளுக்கு விண்ணப்பிப்பதும், ஞாயிற்றுக்கிழமை தான் லீவ் ஆச்சு ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுறது, இதெல்லாம் மகர ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளை சற்று தவிர்த்து வைப்பது மிக மிக நல்லது. ஸோ மகர ராசிக்காரங்க கண்டிப்பா வந்து எல்லாத்துலயுமே ஒரு பிளான்ஸோட தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க சார். இப்போ திங்கக்கிழமைன்னு வரும்போது அந்த வீக்கோட ஃபர்ஸ்ட் டே ஒர்க் போறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த மண்டேல கண்டிப்பா ஒரு ஷெட்யூல் இருக்கும். ஸோ அவங்க அன்னைக்கு எந்தெந்த ஒர்க்லாம் வச்சுக்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு திங்கக்கிழமை வந்தாலே ஒரே மனசு வந்து ஒரு திண்டாட்டமாக தான் இருக்கு. ஏன்னா எல்லா வேலையும் உங்க இழுத்து போட்டு செய்யறபடியான ஒரு சூழலில் கொண்டுட்டு வந்து உட்காந்துருவாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துட்டு திங்கக்கிழமை வரும்போது ஒரு துவக்க நாள் அப்படின்னு சொல்கிறோம். ஆக திங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு விவசாயம், நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, புதிய இடங்கள், அதாவது அந்த விவசாய நிலங்கள் வாங்குவது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, பயிர் வகைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, வீட்டுக்குள்ள வந்து மரம் செடி கொடிகள் வளர்ப்பது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, இறை வழிபாடுகள், அதாவது தீர்த்த ஸ்தலங்கள் போவதற்கு, அபிஷேகங்கள் செய்து கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, தனக்கு பெயர் சூட்டி கொள்வதற்கு திங்கக்கிழமையை மகர ராசிக்காரவங்க பயன்படுத்திக்கலாம். குழந்தைகளுக்கு வந்து பெயர் சூட்டுறதுக்கு திங்கக்கிழமை உகந்த நாள் நம்ம சொல்லியிருக்கோம் சார். சப்போஸ் இப்போ புது தொழிலை தொடங்குறாங்கன்னா அந்த நாளில் வந்து அந்த பெயர் சூட்டுறதுலாம் பண்ணலாம். நிச்சயமா புது தொழிலும் ஒரு குழந்தை மாதிரி தானே, அதை வளர்த்து ஆளாக்கி பெரிய நிறுவனமாக கொண்டு வரணும் இல்லையா? அப்ப மகர ராசிக்காரர்களுக்கு ஒன்றை துவங்கும் பொழுது தனக்கு சாதகமான சாதகத்தாரை நட்சத்திர நாளிலும், தனக்கு சந்திராசிரமம் இல்லாத நாளிலும், தன்னுடைய யோக நாள் என்று சொல்லக்கூடிய சனி புதன் அந்த நாட்களிலும் திங்கட்கிழமைகளிலும் மகர ராசிக்காரங்க கொஞ்சம் புதிய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தொடங்கலாம். மகர ராசிக்காரங்க வியாழக்கிழமை அன்னைக்கு எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம், செய்யக்கூடாது? மகர ராசிக்காரர்களுக்கு வியாழ பகவான், குரு பகவான் 12 குடையவரா வர்றார். வெளிநாடு போவது, ரொம்ப நாளாக வந்து யாத்திரை போகணும்னு வேண்டுதல் வச்சுருப்பாங்க, ஒரு யாத்திரை போவது, யாத்திரை போபவர்களுக்கு அன்னதானம் செய்கிறது, அதே மாதிரி தெய்வ தரிசனங்கள் செய்வது, கோவில் கும்பாபிஷேக விஷயங்களில் கலந்து கொள்வது, கோவிலுக்கான நன்கொடைகள் கொடுப்பது, தன்னுடைய நேர்த்தி கடன்களை போய் செய்து கொள்வதற்கு வியாழக்கிழமைகள் அவங்களுக்கு உகந்த நாள். குரு தீட்சை பெறுவதற்கும், மகான்களுடைய தரிசனம் கிடைப்பதற்கும், கிரிவலம் செல்வதற்கும் மகர ராசிக்காரர்களுக்கு வியாழன் என்பது உன்னதமான ஒரு நாள். தனக்கான முயற்சியை இறைவனிடத்திலே வேண்டுவதற்கு கூட, எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பதற்கு கூட, எனக்கு இது கொடு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட உரிமையாக பேசுவதற்கு கூட மகர ராசிக்காரங்க வியாழக்கிழமையை பயன்படுத்தி கொள்ளலாம். மகர ராசிக்காரர்களுக்கு உகந்த நாட்கள்னு சொல்லக்கூடிய புதன், வெள்ளி, சனிக்கிழமை சார். ஸோ இந்த கிழமை இல்லாமல் அவங்களுடைய பிறந்த நாள் வந்து வேறு சில கிழமைகள் அமைஞ்சிருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் வந்து ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா? நீங்கள் கேட்குற மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு தனக்கே யோகமான சனி புதன் வெள்ளிக்கிழமைகளை பிறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதிர்ஷ்டத்திலும் பேரதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் லக்னம் சாதகமாக அமையணும், தசாபுத்திகள் யோகமாக இருக்கணும், கிரகங்களுடைய சேர்க்கை நல்ல விதமாக இருக்கணும், மற்ற இதர அமைப்புகளும் இருக்குது, திதி யோகம் நாமம் கரணம்னு இருக்கு. ஆக தன்னுடைய ராசிக்கு சற்று மாறான கிழமைகளாக இருந்தாலும் கூட சுய ஜாதகம் யோகமாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில மகர ராசிக்காரவங்க உச்சத்தை தொடலாம். நம்ம அப்படி ராசிக்கும் பிறந்த கிழமைக்கும் சற்று எதிர்மாறாக இருந்தால் அதற்கான இறை வழிபாடுகளும் தான தர்மங்கள் என்னங்கிறதையும் பார்ட் 2ல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்மளோட எபிசோட்ல மகர ராசி பார்த்தோம் சார். ஸோ மகர ராசி வந்து உழைக்கக்கூடிய ராசினே வந்து சும்மாவே சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு உகந்த கிழமைகள், இந்த கிழமைகள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்றது ரொம்ப அழகாக சொன்னோம். ஒரு சில கிழமைகளை அவங்களுக்கு கவனம் தேவைன்றதையும் ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருந்தீங்க சார். ஸோ அடுத்ததாக நம்ம வந்து பார்ட் 2லையுமே இறைவன் வழிபாடு, அதாவது வந்து மாறு சில கிழமைகள் வந்து பிறந்திருக்காங்க அப்படின்றப்போ மகர ராசிக்கு அதை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ அடுத்ததாக நம்ம கும்பராசிக்கு பார்க்கலாம். நன்றி சார். நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.